எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு நேரத்தில நம்ம இருக்கோம். வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகியத்த நம்ம பார்க்க போறோம். கொடிகாத்த குமரன். திருப்பூர் குமரன் சொல்லுவாங்க. அவர் வந்து கொடிகாத்த குமரன் அப்படி சொன்னா தான் மிக பொருத்தமா இருக்கும். அவருடைய ஆரம்ப நிலைய பார்த்தோம்னா, சென்னிமலை பக்கத்தில மேலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் அவர் வந்து பிறந்திருக்காரு. ரொம்ப வறுமையான ஒரு குடும்பம் தான். நெசவு தொழில் செய்கிற ஒரு குடும்பம். அப்படி சிறுக சிறுக அவர் வந்து நெசவு தொழிலையே பயின்று பயின்று அவர் வந்து ஒரு நல்ல பட்டாடை செய்கிற ஒரு திறமைசாலியா அவர் வளர்ந்திருக்கிறாரு. அவர் ரொம்ப நெசவுல ரொம்ப ஒரு நல்ல வளர்ச்சியும் பெற்றிருக்கிறாரு. இருந்த போதிலும் அவருக்கு வறுமை இருக்க தான் செஞ்சிருக்கு. ஒரு 19 வயசுலயே திருமணத்த அவர் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த பெண்ணுக்கும் 14 வயது தான். திருமணம் முடிந்த பிறகு அவங்க இங்க இருக்கிற நிதி நிலைமை பத்தாது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டு, நம்ம திருப்பூர் போகலாம் அப்படி முடிவெடுத்து திருப்பூர் போறாங்க. அதுக்கு பிறகு தான் அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. எதுலன்னு அப்படின்னா, சுதந்திர போராட்டத்தில தன்னை இணைச்சுக்கிறாரு. காரணம், காந்தி அவர்கள் வந்து அப்போ வந்து உப்பு சத்தியாகிரகம் வந்து அ முன்னெடுத்த காலகட்டங்கள் அது. தண்டியில அவர் போராட்டம் நடத்துகிற போது, பல பேர் தமிழ்நாட்டில இங்க இங்கேயும் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுல ஒரு இடத்துல தான் நம்ம திருப்பூர் குமரன் அவர்களும் இருந்தாங்க. பெரிய போராட்டங்கள முன்னெடுத்து, இங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு நிலைய வந்து முன்னெடுத்ததுல அவருடைய பங்கும் அதிகமா இருக்குது. வணிகத்திற்காக வந்த ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்துவதா? இவர்கள் யார் என்ற கேள்விகள தனக்குள்ளே கேட்டு, மக்களுக்கும் அதை பிரதிபலித்து, பல பேர விழிப்புணர்வும் செய்யக்கூடிய இடத்துலயும் நம்ம திருப்பூர் குமரன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. பல போராட்டங்கள்ல காந்தியடிகளெல்லாம் கைது செய்த பிறகு கொதிச்சு எழுந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. நம்மளுடைய நம்மளுடைய தேசிய கொடிய பயன்படுத்தக்கூடாது. தெருக்கள்லயோ, எங்கும் பொது இடங்கள்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆங்கிலேயர்கள் சட்டம் போட்ட காலத்தில, அதெல்லாம் உடைத்தெறிந்து, நாங்கள் பயன்படுத்துவோம், எங்கள் உரிமைகளை மீட்போம் அப்படிங்கிற ஒரு அனைவரோட இணைந்து ஒரு போராட்ட காலத்தில வந்து இறங்குனதுல திருப்பூர் குமரன் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. அதேபோல ஒரு போராட்டத்தில அவர் இறங்கி களத்தில நிக்கும்போது, கொடிய தான் ஏந்திக்கிட்டு வருகிற போது, தடியடி நடத்தப்படுகிறது. தடியடியில தன் மண்டை உடைந்து ரத்தம் வழிகிற பொழுது, தன் மண்டையை பார்க்காமல் கொடியை தூக்கி பிடித்தவாறு அவர் கீழே விழுந்து மண்ணில் மண்ணில் சாய்ந்த பிறகும் கொடியை நிமிர்த்தி வைத்து, என் தேசிய கொடி ஒருபோதும் கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக, தன் உயிரே போனாலும் தேசிய கொடியை விடமாட்டேன் என்று கொடியை நிமிர்த்து வைத்து சாதனையாக அவர் இறந்தார். அப்போது அவன் இறக்கவில்லை. மருத்துவமனைக்கு சென்று அவர் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்தார். உண்மையிலேயே இப்படிப்பட்ட தியாகிகள், என் தேசம் விழிப்புணர்வு, என் தேசத்துக்கு விடுதலை வேண்டும், என் கொடியை யாரும் அவமதித்து விடக்கூடாது அப்படின்னு உண்மையான பற்றா இருந்த மனிதர்கள் தான் இவங்கலாம். ஏன் இவங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இவங்கலாம் தியாகிகள். அவங்க போட்ட ஒரு பிச்சையில தான் இன்னைக்கு நம்மலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறத தான் நான் இங்க வந்து பதிவு பண்ண வேண்டியிருக்கு. எத்தனை உயிர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, சுதந்திரம் வேண்டும், சுதந்திர காற்று வேண்டும்ங்கிற ஒற்றை கோரிக்கையை மட்டும் முன்னெடுத்து, நீ யார் எங்கள அடிமைப்படுத்தங்கிற கேள்வியை எழுப்பிக்கிட்டு, நமக்காக விடுதலை வாங்கி கொடுத்த இவங்களெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய நேரங்க. அப்ப இவர் இறக்கிற போது ஒரு வயசு என்ன தெரியுங்களா? வெறும் 28 வயசு. 28 வயசுல இவர் இறந்து போறாரு நமக்காக. இவரெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டியது நம் கடமை. கொடி காத்த குமரன். இவர் புகழ் எப்போதுமே இருக்கும். உண்மையிலேயே அவருக்கு ஒரு வீர வணக்கத்த செலுத்த வேண்டியது நம்ம கடமைங்க. தயவு செய்து சுதந்திர நாளன்று அனைவரும் அவரையும் நினைத்து பாருங்கள். நன்றி.